மிஸ் என்னடா பண்ணீங்க? உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. மிஸ் நாங்க ஒண்ணுமே பண்ணல. அவங்கள புகழ்ந்து தள்ளணும். என்ன கூட புகழ்ந்தது இல்லையே. அவங்கள புகழ்ந்து தள்ளனதுக்கு சந்தோஷம் தான படணும். அதுக்கு கோவமா இருக்காங்க. அப்புறம் எப்படி அவங்க மண்டையில அடிபட்டுச்சு? அதான் சொன்னமே அவங்கள புகழ்ந்து தள்ளணும்னு. நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க மிஸ். வேணும்னா உங்களையும் புகழ்ந்து மாடியில இருந்து தள்ளட்டுமா? நீங்கெல்லாம் உதவாக்கறீங்க. உங்களால எதுவும் பண்ண முடியாது. பிறந்ததுல இருந்து ஏதாவது சாதிச்சிருக்கீங்களா? ஒண்ணு சொல்லுங்க, நான் வேலைய விட்டே போயிடுறேன். மிஸ், நான் 2 வருஷம் பேச முடியாம, நடக்க முடியாம, நானே சாப்பிட்டுக்க முடியாம படுத்த படுக்கையா இருந்தேன். ஆமா மிஸ், அந்த 2 வருஷம் எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் எங்க அம்மா தான் செஞ்சாங்க. ஆனா என்னால கண்டிப்பா நடக்க முடியும்னு நம்பினேன். அதனால தான் இப்போ நல்லா இருக்கேன். இது சாதனை தானே மிஸ்? கண்டிப்பா இது சாதனை தான். உனக்குள்ள இப்படி ஒரு சோகம் இருக்குன்னு நான் நினைக்கல. அம்மா எதனால அப்படி ஆச்சு? சரியா ஞாபகம் இல்ல மிஸ். அப்பதான் நான் பிறந்து கை குழந்தையா இருந்தேன். கை குழந்தையில எல்லாரும் அப்படிதானடா இருப்பாங்க. இது ஒரு சோக கதைன்னு என்னையே அழ வச்சிட்டீல.